மஞ்சரி அவர்களுக்கு தலையில் அடிபட்டது, மஞ்சரி அவர்கள் கீழே விழுந்தது, முத்துக்குமரன் அவர்கள் 6வது ரவுண்டில் வெளியில அவுட்டா போனது. இது அந்த 6வது ரவுண்ட்ல இது எல்லாமே அருண் பிரசாத்தால திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு விடயம். அது இப்ப சோசியல் மீடியால ஸ்லோ மோஷன்ல பார்க்கக்குள்ள வெட்ட வெளிச்சமா தெரியுது. அடுத்தது 5வது ரவுண்டில் அன்ஷிதா அவர்களுடைய பொம்மையை 2வது தடவை எடுத்தது, முத்துக்குமரன் அவர்களிடம் பொய் சொன்னது அப்படின்னு அருண் பிரசாத் மீது எக்கச்சக்கமான பதிவுகள் குற்றங்கள் காணப்படுது. சரிங்களா? இதற்கு ரெட் கார்டு கொடுத்தா கூட தப்பில்லை அப்படின்னு மாத்தான் இருக்கு. நான் சொல்லுங்க உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் இந்த 6வது ரவுண்ட் முத்துக்குமரன் அவர்களை வேணும்னு இந்த அருண் பிரசாத் திட்டம் போட்டு பண்ணியிருக்காரு, வெளியில் அனுப்புறதுக்கு பிளான் போட்டிருக்காரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மஞ்சரி அவர்கள் அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு அந்த ஹவுஸை நோக்கி ஓடினதுக்கு அப்புறம் தான் ஆனந்தி அவர்கள் பின்னுக்கு வருவாங்க. ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னா, அருண் பிரசாத் போய் அந்த ஹவுஸுக்கு பக்கத்துல இப்படி கை வைப்பாரு. கை வைக்க பின்னுக்கு வந்தவங்க அப்படியே ஒருத்தர் இப்படியும் பண்ணுவாங்க. உடனே அருண் இப்படி திரும்புவாரு. இப்படி திரும்பக்குள்ள பின்னுக்கு இவங்க இருப்பாங்க. யாருன்னா மஞ்சரி. அவங்க அப்படியே பேலன்ஸ் தடுமாறி கீழே விழுவாங்க. கீழே விழுவைக்க அவங்களோட மண்டை அடிபடும். அப்போ இதுதான் நடந்தது. அப்ப அது மஞ்சரிக்கு பிறகு வந்த எல்லாருமே போய் அந்த பொம்மையை வச்சிருவாங்க. ஆனா அதை கூட மன்னிச்சிடலாம். ஆனா அப்படி வேணும்னே பண்ணிட்டு வெளியில கடைசியில யார் வைக்கிறான் பார் அப்படின்னு தன் மேல எந்த பழியும் வரக்கூடாது, தான் கை வச்சது கீழே விழுந்தது தன்னால அப்படின்றது தெரியக்கூடாதுன்றக்கா டக்குன்னு மாத்தினா பாருங்க. இதை மன்னிக்கவே முடியாதுடா. இது ஒரு விடயம். அடுத்தது 5வது ரவுண்டுல இந்த ஆளு சிவகுமாரோட பொம்மையை கொண்டு போய் வச்சிடுது. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் அவர்கள்ட்ட அன்ஷிதாட பொம்மைக்கு சண்டை போடுது. சண்டை போட்டது மட்டுமில்லாம திரும்ப அந்த ஹவுஸுக்குள்ள போய் அந்த பீபட்ட ஒரு பாதியை கொண்டு போய் வைக்குது. ரூல்ஸ் படி ஒரு பொம்மையை நீங்க ஹவுஸுக்குள்ள போய் பொம்மையை வச்சிட்டீங்கன்னா திரும்ப நீங்க அந்த ஹவுஸுக்குள்ள போக கூடாது. இன்னொருத்தங்களுடைய பொம்மைக்கு நீங்க பிடிபடி சண்டை படிக்க கூடாது. இதுதான் ரூல்ஸ். ஏன்னா நீங்க கொண்டு போய் வச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த ஹவுஸுக்குள்ள போக முடியாது. இது தமிழ்ல சொல்லப்பட்டது. பல தடவை பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க இந்த ரூல்ஸ். அப்போ இப்ப அருண் பிரசாத் வாண்டட்டா முத்துவை டார்கெட் பண்றாருன்னு கிளியரா தெரியுதுல்ல. ஃபர்ஸ்ட் 5வது ரவுண்ட் இவர் பொம்மையை வச்சதுக்கு அப்புறம் திரும்ப முத்து அவர்கள்ட்ட ஏன் வரணும், ஏன் அதை இப்படி பண்ணணும். அடுத்தது 6வது ரவுண்ட்ல ஏன் அந்த கை வைக்கணும், மஞ்சரி வரும்போது மட்டும் ஏன் இப்படி திரும்பணும், அதுக்கப்புறம் வெளியில ஒண்ணுமே பண்ணாத மாதிரி யார் கடைசியில வர்றான்னு பார் அப்படின்னு கேட்கணும். அந்த பொண்ணு மஞ்சரி அவர்கள் கீழே விழுந்திருக்க தலையில அடிபட்டு கை வச்சு கொண்டிருப்பாங்க. ஒரு பைய கூட போய் டக்குன்னு போய் கேட்கல. முத்துக்குமரன் அவர்கள் அதுக்கப்புறம் ஓடி என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மேல வேற யாருமே கேட்கல. அதுக்கப்புறம் தீபக் கேட்கிறாரு. ஸோ அப்படி இப்படி மக்களை ரொம்ப பயஸ்டான் ஆயிருக்கு. மக்களே, இந்த பணக்காரங்களுக்கு ஒரு திமிரு, பணக்காரன் கீழே விழுந்து அச்சிச்சோன்றதும், ஒரு மிடில் கிளாஸோ ஏழைகளோ கீழே விழுந்தாலோ வேற மாதிரி ட்ரீட் பண்றதும், அழகா இருக்கிறாங்கன்ற அழகன்னு சொல்ல முடியாது, வெள்ளையா இருக்கிற காரணத்துக்காக மட்டும் அந்த சௌந்தர்யாவோட பிஆர் டீம் பண்றதுக்கு, பிஆர் டீம் ஒரு பக்கம் பண்ணுது. சில கேடுகட்ட பிறப்புகள் அவங்க பின்னால சவுண்டு அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் பார்க்கக்குள்ள மனித இனத்தை பார்க்கக்குள்ள இப்படியும் சில கேவலங்கள் இருக்குன்னு நினைக்கக்குள்ள தலைகுனிய வைக்குது. நம்மளும் ஒரு மனுஷங்க அப்படின்னு. சரி, இப்படி பண்ண இந்த அருணுக்கு என்ன பிக் பாஸ் பண்ண போறாரு? அருண் என்றபடியா பிக் பாஸ் இதை காமிச்சு கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி தான் கிடக்கு. ஏன்னா போன சீசன் 7லயே அர்ச்சனாக்கு நிறைய ஃபேவர் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வாட்டி அருணுக்கும் அந்த ஃபேவர்ஸ் நடக்குதோ அப்படின்னு தான் இருக்கு. பார்ப்போம் வீக்கெண்ட் இந்த டாபிக் வருதா இல்லையான்னு. மக்களே, பல இடங்கள்ல அந்த வீடியோ காட்சிகள் இப்ப வைரல் ஆகி கொண்டிருக்கு. அதை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. நன்றி.